எனவே அது தொன்மையான மொழி என்பது 2000 ஆண்டு கால தொன்மை என்பது ஒருபுறம் இருந்தாலும் தமிழோடு இணை நிற்கிற அளவுக்கு சமஸ்கிருதத்திற்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லையே. எப்படி இந்த போராட்டம் 2000 ஆண்டுகளாக நடக்கிறது, இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு தோன்றுகிற விடையை இந்த அவையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நாம் மக்களின் வலிமையோடு எதிர்த்து நிற்கிறோம், அவர்கள் மன்னரின் வலிமையோடு எதிர்த்து நிற்கிறார்கள். அவ்வளவுதான் வேறுபாடு. அரசை சார்ந்து அந்த மொழி நிற்கிற காரணத்தாலே இருக்கிறதே தவிர மக்களை சார்ந்து நிற்கிற தமிழுக்கு எதிராக அது எப்படி நிற்கிறது? சரி, இன்றைக்கு இருக்கிற அரசு காவி அரசு, எனவே அது அரசை சார்ந்திருக்கிறது. நம்முடைய மூவேந்தர் காலத்திலே எல்லாம் எப்படி இருந்ததென்றால், மன்னித்துக் கொள்ள வேண்டும், மூவேந்தர்களிலும் பலர், மிக பலர் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்தவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். சேர சோழ பாண்டியர்கள் போரிட்டு கொண்ட காலம்தான் என்றைக்கும் இருந்ததே தவிர ஒன்றாக ஒருங்கிணைந்து ஓரவையில் இருந்த காட்சி சங்க இலக்கியத்திலேயே ஒரே ஒரு இடத்திலே தான் இருக்கிறது. அவ்வை பாடினார் என்று நாமெல்லாம் அகமகிழ்கிறோமே. ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி, சேர மன்னன் மாரி வெண்கோ, பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதி, மூவரும் ஓரவையில் சேர்ந்திருந்த காட்சியை பார்த்துவிட்டுத்தான் தமிழகமே ஒருங்கு கூடியிருப்பதாக அவ்வை மனமகிழ்ந்து பாடினார் என்று நாமும் மனமகிழ்ந்து சொல்லுகிறோமே. அந்த 3 மன்னர்களும் அந்த அவையில் எதன் பொருட்டு ஒருங்கிணைந்திருந்தார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதை நீங்கள் சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் எடுத்து பார்க்கலாம். அந்த மன்னனின் பெயரே நமக்கு புரிகிறது. அவர் சாதாரண நலங்கிள்ளி அல்ல, ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி, ஒரு ராஜ வேள்வியை நடத்தியவர். 2 மன்னர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழி. யாகசாலையும் வந்துவிட்டது, குடுமியும் வந்துவிட்டது. பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. இந்த ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்றால் ஏராளமான வேள்விகளை நடத்திய சோழ மன்னன். அவன் நடத்திய அந்த வேள்வியில் கலந்து கொள்வதற்காகத்தான் சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் அங்கே வந்திருந்தார்கள். மூவேந்தர்களும் சேர்ந்து பார்ப்பனர்களுக்கு அடிமை என்று அறிவித்துக் கொண்ட அந்த கட்டம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதில்லை, வேதனை தரக்கூடியது. எனவே அப்படி மன்னர்களின் பின்புலத்தில் அது வளர்ந்தது. எந்த மன்னனுமே பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லையா? அதற்கும் புறநானூற்றில் ஒரே ஒரு சான்று இருக்கிறது. மாவளத்தான் என்று ஒரு மன்னன், நலங்கிள்ளியினுடைய தம்பி, மாவளத்தான் என்கிற மன்னன் மட்டும்தான். என்ன காரணம் என்று நமக்கு தெரியவில்லை, அந்த பாடலில் விளக்கமில்லை. பார்ப்பனர்களையும் சமஸ்கிருதத்தையும் எதிர்த்து நின்றான். ஆனால் அப்போதும் அவன் யாரால் சமாதானம் செய்யப்பட்டான் என்றால் தாமப்பல் கண்ணனார் என்கிற ஒரு தமிழ் புலவரால் சமாதானம் செய்யப்பட்டான். தாமப்பல் கண்ணனாரினுடைய அந்த பாட்டு வரியிலிருந்து தான் நமக்கு உண்மை புரிகிறது. அவர் சொல்லுகிறார், ஆர்புனை தெரியல் நின் முன்னோரெல்லாம் பார்ப்பார் நோவன செய்தறியார். உன்னுடைய முன்னோர்கள் யாருமே அத்தி மாலையை போட்டு கொண்டிருக்கிற மன்னவனே, உன்னுடைய முன்னோர்கள் யாருமே பார்ப்பனர்களின் மனசு கவலைப்படுகிற மாதிரி எதையும் செய்ததில்லை, நீ மட்டும் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கிற போதுதான் ஒற்றை தமிழனாவது மிஞ்சி இருக்கிறான் என்று நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் அதற்கும் தாண்டி தொடர்ச்சியாக மன்னர்களின் ஆதரவு. அதற்கு பிறகு களப்பிரர் காலத்திலே மட்டும்தான் கொஞ்சம் கலகம். எனவேதான் களப்பிரர் காலம் இருண்ட காலம் என்று இவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு கேள்வி மீதம் இருக்கிறது. களப்பிரர் காலம் இருண்ட காலம், குப்தர்களின் காலம் பொற்காலம். நல்லது, ஒரு கேள்வி மிச்சம் இருக்கிறது. யாருக்கு என்று ஒரு கேள்வி இருக்கிறது. களப்பிரர் காலம் இருண்ட காலம் யாருக்கு? குப்தர்களின் காலம் பொற்காலம் யாருக்கு? இரண்டுமே அவளுக்கு தானே தவிர நமக்கு இல்லை. எனவே களப்பிரர் காலத்தை தாண்டி வந்தால் பல்லவர் காலம் அவாள் காலம்தான். சோழர்கள் முழுக்க முழுக்க அவாள் பக்கம்தான் இருந்தார்கள். பிற்கால பாண்டியர்கள் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் காலத்திலும், அவனுடைய மகன் மதுரையை மீட்ட சடையவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்திலும் 121 பார்ப்பனர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னென்ன என்கிற பட்டியலை வைத்துக் கொண்டு ஐயா பலராமன் அவர்களிடத்தில் கேட்டேன். எனக்கு தெரியவில்லை. அவருக்கு தெரிந்திருக்கும் என்று கேட்டேன். அவர் சொன்னார் எனக்கும் தெரியவில்லை என்றார். ஒரு வேலி நிலம் என்றால் எத்தனை ஏக்கர் என்று தெரியாது, உங்களில் தெரிந்திருக்கலாம். ஒரு வேலிக்கு 20 ஏக்கர். 200 வேலி ஏக்கர் நிலத்தை 120 பார்ப்பனர்களுக்கு
தசதானமாக அளித்தான். தசம் என்றால் 10, கோதானம், பூதானம், எள்தானம், தங்கத்தை பொன்தானம், வெள்ளி தானம், கடைசி தானம் உப்பு தானம். உப்பாவது அந்த பயலுக்கு வாங்கக்கூடாதா? பொன்னில் தொடங்கி உப்பு வரைக்கும் கொடுத்து விட்ட 2ஆம் சடையவர்ம பாண்டியன் என்ன செய்தான் என்றால், அந்த 200 வேலி நிலத்தையும் தசதானத்தையும் கொடுத்ததோடு நின்று விடாமல், அந்த எள் தானம் வாங்குவதற்கு அவர்கள் தயங்கியதால் ஷாயா தானம் செய்து அனைத்தும் கல்வெட்டில், தில்லை கல்வெட்டில் இருக்கிறது. அந்த ஷாயா என்றால் நிழல். எண்ணெய் அல்லது நெய்யிலே அரசன் தன் முகம் தெரிவது மாதிரி பார்த்துவிட்டு அதில் எள்ளை போட்டு கொடுத்த போது தன்னையே கொடுத்ததாக நினைத்து அவன் கொடுக்க அதை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் என்கிற கல்வெட்டு செய்திகளை எல்லாம் தாண்டி இவற்றை மட்டும் கொடுக்காமல் கூடுதலாக சலவை தொழிலாளியை, முடிதிருத்துகிற தொழிலாளியை நான் இப்படி சொல்லுகிறேனே தவிர கல்வெட்டிலே அப்படி இல்லை. கல்வெட்டிலே இருக்கிற சொற்களை நான் சொல்ல வேண்டுமானால், அந்த 121 பார்ப்பனர்களினுடைய குடியிருப்புக்கும் தேவையான அம்பட்டர்கள், வண்ணார்கள், தச்சர்கள், மகப்பேறு பார்க்கும் மருத்துவச்சிகள் உட்பட அத்தனை பேரையும் தானமாக கொடுத்தான். கொடுமையை பாருங்கள். நிலத்தை நீ தானமாக கொடு, பசுவை தானமாக கொடு, எங்கள் உழைக்கும் மக்களை தானமாக நீ கொடுத்தாய் என்றாய். நீ எங்களின் மன்னன் தானா? எனவே பாண்டியன் காலம், விஜயநகர பேரரசு, கிழவன் சேதுபதி என்று நாம் பெருமையாக பேசுகிறோமே, கிழவன் சேதுபதி காலத்து கல்வெட்டும் என்ன சொல்லுகிறது? அந்த கல்வெட்டும் எப்படியெல்லாம் பிராமணோத்தமர்களுக்கு இவர்கள் வழங்கினார்கள், சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடித்தார்கள் என்று சொல்லுகிறது. எனவே மன்னர்களின் பின்னால் நின்று கொண்டுதான் இந்த பார்ப்பனர்கள் சமஸ்கிருதத்தை இன்றைக்கும் வளர்த்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன செய்தியை நான் சொல்ல வேண்டும். இவர்கள் அரசவையிலே இருந்து அடுத்து கைப்பற்றிய இடம் ஆலயம்தான். ஐயா அவர்கள் பெயரை பற்றி, வேதாரண்யத்தை பற்றி சொன்னார்கள். தமிழகத்தின் கோயில்களில் இருக்கிற அனைத்து கடவுள்களின் பெயர்களும் தமிழிலிருந்து வடமொழிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. தாயுமானவர் என்பதுதான் மாத்ருபூதேஸ்வரர். மலை வளர் காதலி என்கிற அழகான அந்த அம்மனினுடைய பெயர்தான் பர்வதவர்த்தினி. என்ன செய்தார்கள் என்றால், நாம் ஒவ்வொரு வீடாக போய் தமிழ் பெயர் வைத்தோம். அவர்கள் கோயிலில் மட்டும் பெயரை சமஸ்கிருதத்தில் மாற்றினார்கள். நம் மக்கள் கோயிலில் கடவுள் பெயரைத்தான் வைப்பார்கள். அதை ஒரு இடத்திலே அவன் மாற்றிவிட்டான். மலைவளர் காதலி என்கிற பெயரே தமிழ்நாட்டில் அறியப்படாமல் போயிற்று. எனவே அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அரசின் பின்னணியில், ஆலயத்தின் பின்னணியில் நின்று கொண்டு சமஸ்கிருதம் நம்மோடு போட்டியிடுகிறது. சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு என்னென்ன வழி என்று இவர்கள் போட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். நீ சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி என்கிறாய் இல்லையா? சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டும் என்கிறாய் இல்லையா? உண்மையிலேயே நீ நெஞ்சில் துணி உடையவனாக, சமஸ்கிருதத்தின் மீது பற்றுடையவனாக இருந்தால் பத்திரிகையை தமிழில் நடத்தாதே, சமஸ்கிருதத்தில் நடத்து. அது உன் சமஸ்கிருதத்துக்கும் நல்லது, எங்கள் தமிழர்களுக்கும் நல்லது. நண்பர்களே, காசு வாங்குவதற்கு நாங்கள், வயிறு வளர்ப்பதற்கு நாங்கள், உன் நெஞ்சமெல்லாம் விதுரனை பார்த்து மகாபாரதத்திலே சொல்லுவது போல அரண்மனைக்கு வயிறும் அவர்களுக்கு நெஞ்சும் என்பானே, அப்படி தமிழ்நாட்டுக்கு வயிறும் அவர்களுக்கு நெஞ்சும் வைத்துக் கொண்டிருக்கிற பார்ப்பனர்களை பார்த்து கேட்கிறேன். துணிச்சல் இருந்தால் சமஸ்கிருதத்தில் பேசு, உன் வீட்டுக்குள்ளாவது பேசு, சமஸ்கிருதத்தில் எழுது, சமஸ்கிருதத்தில் பத்திரிகை நடத்து. கவிஞர் இன்குலாப் சொல்லுவார், மூவேந்தர் கொடி தொடங்கி மூவண்ண கொடி வரைக்கும் எல்லா கொடிகளும் பறப்பது எந்த நூலால்? பூநூலால் என்று எழுதுவார். அந்த சரித்திரத்தை மாற்றுவோம், மறுபடியும் போர்க்களத்தை தொடங்குவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். குறி வழிபாடு செய்பவர்கள் என்று சொன்னாயே, அந்த குறி வழிபாடு தில்லையிலே இருக்கிறது. அதுதான் தலைமை கோயில். அதனுடைய கோயில் நாங்கள் கட்டிய கோயில், சோழர்கள் கட்டிய கோயில், அது எங்களுடைய கடவுள். நாங்கள் தான் சிசுனத்தை வழிபடுபவர்கள். நீ எதுக்கு அதை குளிப்பாட்ட வருகிறாய்? எங்கள்கிட்ட விட்டு போக வேண்டியதானே? நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வேலையை.